சத்துணவு சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டு வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். நானும் போய் சொல்லி பார்த்தேன், பொறுமை கேட்குற மாதிரி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். மேடம், இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு வாங்கி போடுறது இல்லை, கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் மேடம் தான் சொல்லியிருக்கேன். வந்தாங்க, பேசி தான் அமுச்சு விட்டாங்க. அங்கே போய் என்னென்னமோ சொன்னாங்க. அவள் என்னை மிரட்டுறா, கத்தி வச்சு மிரட்டுறா, அருவாமனை வச்சு மிரட்டுறா, என்னை இருக்க விட மாட்டுக்கா, நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டுக்கிறா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. சரிப்பா, குடும்பம்னா அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இரு வாழு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. கரெக்டாக 3 நாள் இருந்தாங்க. வீட்டுக்கு சாப்பாடு அரிசி வாங்கி போடணும், தக்காளி வெங்காயம்லாம் வாங்கி கொடுக்கணும், கேஸ் அடைக்கணும் சொல்லி தான் அமுச்சு விட்டாங்க வீட்டில். நீ என்னைய போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, உனக்கு நான் இனிமேல் வாங்கி போடுவேன், நான் எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்து ரூம் இருக்குது ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ளே போய் அவங்க அம்மாட்ட இருந்து டேபிள் ஃபேன் வாங்கிட்டு வந்து அந்த ரூமுக்குள்ளே படுத்துட்டு கதவை அடைச்சிக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வாங்கி போடலையப்பா, நான் இதைத்தானப்பா கேட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, இதுக்கு மேலே உன் கூட நான் வாழ மாட்டேன், இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக போனவங்க தான். இன்னும் வரைக்கும் வரல. நாங்களும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம், அம்மா நானும் வீட்டுக்கு போய் ரொம்ப கெஞ்சி பார்த்துட்டோம்.